தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுது. வேதியர் சவரிமுத்து 9ஆம் நாள் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், ரம்போ கிறிஸ்தோப் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், சிவகுமார் அல்பினா மரி 11ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றியறிதலாகவும், உடல் நலம் வேண்டியும் குடும்ப கருத்துகளுக்காகவும், ரோசாலி பெர்னார்ட் 1ஆம் ஆண்டு ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், சின்னப்பன் சின்னம்மாள் இவர்களின் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், அருட்தந்தை ஜே பால் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், மரிய ஜோசப் பெரிய நாயகம்மாள் 28ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றியறிதலாகவும் அவர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், அகஸ்டின் சம்தி ரெஜினாமரி சம்தி இவர்களின் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவோம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புதியதோர் படைப்பாய் புவியினை மாற்றும் புனிதத்தின் ஆவியே, வரங்களை பொழியும் வளம் நிறைவூற்றேன் பரிசுத்த ஆவியே. மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவீர், இறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவீர். மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவீர், இறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவீர். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனிதர்களான மார்சிலியனஸ் பீட்டர் இவருடைய விழாவினை கொண்டாடுகின்றோம். மார்சிலியனஸ் ஒரு குருவாக இருந்தார். அவருடைய துணையாளராக பீட்டர், எக்ஸோசிஸ்ட் என்று சொல்லுவார்கள், மைனர் ஆர்டர், இதை பெற்றவராக அவர் துணை புரிபவராக இருந்தார். தன்னுடைய வாழ்நாளில் தான் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவை மக்களுக்கு அறிவித்ததால் அவர்களை டயாக்லிஷன் என்ற மன்னன் சிறையில் அடைக்கின்றான். ஆனால் சிறையிலும் அவர்கள் இயேசுவை பற்றி போதித்து அந்த சிறையில் இருந்த அத்தனேசிஸ் என்ற ஜெயிலர் அவனையும் மனம் திருப்புகின்றார்கள். எனவே செரானூஸ் என்ற தலைவன் அவர்கள் இருவரையும் ரோமை நகருக்கு அருகிலுள்ள காட்டில் தலை வெட்டி அவரை கொலை செய்ய ஆணை பிறப்பிக்கின்றான். அவ்வாறே அவர்கள் இறக்கின்றார்கள். அவர்களை பற்றி கேள்விப்பட்டு பாப்பரசர் அவர்களுடைய கல்லறையில் வாசகங்களை எழுதி வைக்கின்றார், நற்செய்தியாளர்கள். எனவே அவருடைய கல்லறையின் மீது அதன் பிறகு கான்ஸ்டான்டினோபிள் என்ற அரசன் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டியிருப்பதாக வரலாறு கூறுகின்றது. இதுதான் அவருடைய வாழ்க்கை. எனவே அவர்கள் தன்னுடைய வாழ்வில்
தாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவை உலகிற்கு அறிவித்தார்கள். அதே போன்று நாமும் ஞானஸ்நானத்தின் வழியாக கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டோம். நாம் நற்செய்தி அறிவிப்பாளராக இருக்கின்றோமா அல்லது நச்சின் எதிர்சாட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றோமா சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களில் நம்முடைய சொல்லும் செயலும் இவெல்லாம் கிறிஸ்தவனா என்று சொல்லுகின்ற அளவுக்குத்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றதை ஒழிய ஒரு நல்ல கிறிஸ்தவனாக நாம் வாழ்வது கிடையாது. இத்தகைய நிலைகளுக்காக மனம் வருந்துவோம். மனம் திருந்திய உள்ளத்தோடு திருப்பலியில் பங்கேற்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்புமாக. இறைவா, மாட்சியர் மறை சாட்சிகளான மார்சலினஸ், பீட்டர் என்னும் புனிதர்களின் மாட்சிமிக்க நம்பிக்கை அறிக்கையால் எங்களை பாதுகாத்து அரவணைக்கின்றேன். அவர்களை பின்பற்றுவதால் நாங்கள் பயன்பெறவும் அவர்களின் வேண்டலால் வலிமை பெறவும் வருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தோபித்து சாரா ஆகிய இருவரின் மன்றாட்டும் கடவுளின் மாட்சியுடைய திருமுன் கேட்கப்பட்டது. தோபித்து நூலிலிருந்து வாசகம். பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 மற்றும் 16, 17 முடிய. அந்நாட்களில் தோபித்து ஆகிய நான் மனம் வெதும்பி அழுது புலம்பினேன். தேம்பியவாறு மன்றாடத் தொடங்கினேன். ஆண்டவரே, நீர் நீதியுள்ளவர். உம் செயல்களெல்லாம் நேரியவை. உம் வழிகள் அனைத்திலும் இரக்கமும் உண்மையும் விளங்குகின்றன. நீரே உலகின் நடுவர். இப்பொழுது ஆண்டவரே, என்னை நினைவு கூரும். என்னை கனிவுடன் கண்ணோக்கும். என் பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் என் மூதாதையருடைய பாவங்களுக்காகவும் என்னை தண்டியாதீர். என் மூதாதையர் உமக்கு எதிராக பாவம் செய்தார்கள். உம் கட்டளைகளை மீறினார்கள். எனவே நாங்கள் சூறையாடப்பட்டோம், நாடு கடத்தப்பட்டோம், சாவுக்கு ஆளானோம். வேற்று மக்களிடையே எங்களை சிதறடித்தீர். அவர்களுடைய பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர். என் பாவங்களுக்கு நீர் அளித்த தீர்ப்புகள் பலவும் உண்மைக்கு ஏற்றவை.
நாங்கள் உம் கட்டளைகளின்படி ஒழுகவில்லை, உம் திருமுன் உண்மையை பின்பற்றி வாழவில்லை. இப்பொழுது உம் விருப்பப்படி என்னை நடத்தும். என் உயிர் பிரிந்துவிட கட்டளையிடும். இவ்வாறு நான் மண்ணிலிருந்து மறைந்து மீண்டும் மண்ணாவேனாக. நான் வாழ்வதிலும் சாவதே மேல். ஏனெனில் சற்றும் பொருந்தாத பழிச்சொற்களை நான் கேட்க நேர்ந்தது. ஆகவே கடும் துயரில் மூழ்கியுள்ளேன். ஆண்டவரே, இத்துயரத்தினின்று நான் விடுதலை பெற ஆணையிடும். முடிவற்ற இடத்திற்கு என்னை போகவிடும். உமது முகத்தை என்னிடமிருந்து திருப்பிக் கொள்ளாதேயும். ஆண்டவரே, வாழ்வில் மிகுந்த துன்பங்களை காண்பதினும் இத்தகைய இகழ்ச்சிகளை கேட்பதினும் நான் சாவதே மேல். அதே நாளில் மேதியா நாட்டின் எக்பக்தனா நகரில் வாழ்ந்து வந்த இரகுவேலின் மகள் சாரா தன் தந்தையின் பணிப்பெண்களுள் ஒருத்தி தன்னை பழித்துரைத்ததை கேட்க நேரிட்டது. ஏனெனில் ஒருவர் இறந்த பின் ஒருவராக அவள் 7 ஆண்களை மணந்திருந்தாள். மனைவிகளுக்குரிய மரபுப்படி அவளுடைய கணவர்கள் அவளுடன் கூடி வாழும் முன் கொடிய அழகையான அசுமதேயு அவர்கள் எல்லாரையும் கொன்றுவிட்டது. இதனால் அந்த பணிப்பெண் அவளிடம், நீயே உன் கணவர்களை கொன்றவள். நீ கணவர்கள் 7 மணந்திருந்தும் அவர்களுள் எவருடைய பெயரும் உனக்கு வழங்கவில்லை. உன் கணவர்கள் இறந்து விட்டதற்காக எங்களை ஏன் தண்டிக்கிறாய்? நீயும் அவர்களிடம் போ. உன் மகனையோ மகளையோ நாங்கள் என்றுமே காண வேண்டாம் என்று பழித்துரைத்தாள். அன்று அவள் மனம் நொந்து அழுதாள். தன்னை தூக்கிலிட்டு கொள்ளும் நோக்குடன் தன் தந்தையின் மாடி அறைக்கு சென்றாள். ஆனால் மீண்டும் சிந்தித்து, என் தந்தையை மக்கள் பழிக்கலாம், உனக்கு ஒரே அன்பு மகள் இருந்தால் அவளும் தன் துயர் பொறுக்க இயலாமல் நான்று கொண்டாள் என்று இகழலாம். இவ்வாறு என் தந்தை தமது முதுமையில் துயருற்று இறக்க நான் காரணமாவேன். எனவே நான் நான்று கொள்ள மாட்டேன். மாறாக நான் சாகுமாறு ஆண்டவரை இறந்து வேண்டுவேன். அவ்வாறாயின் என் வாழ்நாளில் பழிச்சொற்களை இனிமேல் கேட்க வாய்ப்பு இராது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள். அதே நேரத்தில் சாரா பலகணியை நோக்கி கண்களை விரித்து பின்வருமாறு மன்றாடினாள். இரக்கமுள்ள இறைவா போற்றி, என்றும் உம் திருப்பெயர் போற்றி. உம் செயல்களெல்லாம் உம்மை என்றும் போற்றுக. அந்நேரமே தோபித்து சாரா ஆகிய இருவருடைய மன்றாட்டும் கடவுளின் மாட்சியுடைய திருமுன் கேட்கப்பட்டது. தோபித்து தம் கண்களினால் கடவுளின் ஒளியை காணும் பொருட்டு அவருடைய கண்களிலிருந்து வெண் புள்ளிகளை நீக்கவும், தன் மகன் தோபியாவுக்கு இரகுவேலின் மகள் சாராவை மணமுடித்து அசுமதேயு என்னும் கொடிய அழகையை அவர்களிடமிருந்து விரட்டவும், இவ்வாறு அவர்கள் இருவருக்கும் நலமருள ரபேல் அனுப்பப்பட்டார். சாராவை அடைய மற்ற அனைவரையும் விட தோபியாத்துக்கே முன்னுரிமை இருந்தது. தோபித்து முற்றத்திலிருந்து வீட்டுக்குள் வந்தார். அதே நேரத்தில் இரகுவேலின் மகள் சாராவும் மாடியிலிருந்து இறங்கி வந்தாள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 25 இறைவசனங்கள் 2 முதல் 9 முடிய.
ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். என் கடவுளே, உம்மில் நம்பிக்கை கொள்கின்றேன். நான் வெட்கமுற விடாதேயும், என் பகைவர் என்னை கண்டு நகைக்க விடாதேயும். உண்மையிலேயே உம்மை நம்பும் எவரும் வெட்கமுறுவதில்லை. காரணமின்றி துரோகம் செய்வோரோ வெட்கத்திற்கு உள்ளாவர். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறைவசனங்கள் 18 27 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். இரண்டாம் அவர் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார். மூன்றாம் அவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமல் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்து போனார். அவர்கள் உயிர்த்தெழும்பொழுது
அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்ததில்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே. பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அருளான வாழ்வு இருளானதாலே திரியாக எமையேற்றி வைத்தோ. திரியாக கருகே மெழுகாக உருகே, திரியாக கருகே மெழுகாக உருகே, பலியாக வைத்தோ ஆண்டவனே. புது ஒளியாக மாற்றும் தூயவனே. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இப்பாலை எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தை, புனித மறைசாட்சியின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். உமது பெயரை அறிவிப்பதில் அடியார்களாகிய நாங்கள் நிலைத்து நிற்பவர்களாய் விளங்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவருடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலில் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண் பாடுகின்றனர். வானகத் தூதரின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தோலினைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் உயர் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நேரு உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட இத்திருப்பலியில் நினைவு கூறப்படுகின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும், எங்கள் வேதியர் திரு சௌரியமுத்து அவர்களையும் மற்றும் இந்த கொரோனா பெருந்தொற்றில் உயிரிழந்த ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் அனைவரும் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து நமக்கு வழங்கிய சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே, எம்மில் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே, எம்மில் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடரனை காத்து தேவாளிப்பதாக. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்று என் வாழ்வு நிறம் மாறுதேன். உனை மனம் தேடுதேன், நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் எங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவேன், மறைவாழ்விலே நிலையாகுவேன். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் என்றே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. இறைவா இறைவா வருவாய் எங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. கிறிஸ்துவின் ஆத்மமே,
என்னை அர்ச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பேயும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பேயும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட. அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிறந்திடாவண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே. வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். ஜெபிப்போமாக. இறைவா, உமது புனித மறைசாட்சியின் வாழ்வில் சிலுவையின் மறைப்பாடுகளை வியத்தகு வகையில் ஒளிர செய்தீரே. அதனால் இத்திருப்பலியின் வழியாக நாங்கள் வலுப்பெற்று கிறிஸ்துவோடு உண்மையாகவே இணைந்திருக்கவும் திரு அவையில் அனைவரின் மீட்புக்காக உழைக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புனித யோசேப்பு ஆண்டு இறைவேண்டல். மீட்பரின் பொறுப்பாளரே, புனித கன்னிமரியாவின் துணையாளரே வாழ்க. கடவுள் தனது ஒரே திருமகனை உம்மிடம் ஒப்படைத்தார். உம்மில் மரியா தனது முழு நம்பிக்கையையும் கொண்டிருந்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் உம்மையே ஒரு தந்தையாக காட்டி வாழ்வின் பாதையில் எங்களை வழி நடத்தும். அருளையும் இரக்கத்தையும் மன உறுதியையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும். எல்லா தீமையிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். ஆமேன். சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சோசை தந்தையில் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சோசை தந்தையில் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரில் பக்தானி அல்லோ உன்னதமார் பேருமாட்சி ஒற்ற பாக்கியனே. உன்னதமார் பேருமாட்சி ஒற்ற பாக்கியனே.
சென்னி மகுட முடிப்புனைந்த மன்னர் கோத்திர மாதவம் சென்னி மகுட முடிப்புனைந்த மன்னர் கோத்திர மாதவம் எங்கள் காவலாம் சோசை தந்தையில் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். இயேசுநாதரின் செல்வத்தாதை நீ நேசபுத்திரர் என்றும் துதியும் பாட வந்தோமே நேசபுத்திரர் என்றும் துதியும் பாட வந்தோமே. தேசமொருங்கும் திசைகளே சமோசை கொண்டு பாட பாட தேசமொருங்கும் திசைகளே சமோசை கொண்டு பாட பாட வந்தோமே. தேசமோசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம் பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.